ஸ்டைல் சமையல். இன்னைக்கு நம்ம சமையல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தான் ஒரு பன்னீர் பட்டர் மசாலா செய்யலான்னு இருக்காங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுக்கு பன்னீர் வந்து நான் 200 கிராம் எடுத்துருக்கேன். அதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க. ஒரு பேன் அடுப்பு வச்சுக்கிறேங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. பெரிய வெங்காயம் 2 எடுத்துக்கிறேங்க, மீடியம் சைஸு. அதை வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். அது கூட வந்து பூண்டு வந்து ஒரு 4-5 பல் வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இஞ்சி வந்து சின்ன பீஸாக 2 எடுத்துக்கிறேங்க, அதை போட்டுக்கலாம். நல்லா கண்ணாடி பார்த்து வதங்கி வரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம். 7-8 முந்திரி எடுத்துக்கிறேங்க, அதை போட்டுக்கலாம். போட்டு 2 நிமிஷம் வதக்கி விடலாங்க. கொஞ்சம் வெங்காயம் முந்திரி இதெல்லாம் வதங்கிடுச்சுங்க. நம்ம இதுக்கப்புறம் வந்து நான் மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் 2, அதை போட்டுக்கலாங்க. கொஞ்சம் பெருசு பெருசாகவே வெட்டி எடுத்துருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டுங்க. தக்காளியெல்லாம் வதங்கி வரட்டுங்க. ஒரு மூடி போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டுங்க. அதில் பாருங்கள், வெங்காயமெல்லாம் தக்காளியெல்லாம் வதங்கிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இதை வந்து ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளியெல்லாம் ஆறிடுச்சு. மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்படி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் அடுப்பு வச்சுக்கலாங்க. அதில் வந்து வெண்ணெய் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெண்ணெய் நல்லா உருகிடுச்சுங்க. இதில் வந்து ஒரு பெரிய துண்டு பட்டை போட்டுக்கலாம். 3 ஏலக்காய் போட்டுக்கலாங்க. 2 பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாங்க. இது கூட வந்து 7-8 முந்திரி போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. பாருங்க, 2 நிமிஷம் வதக்கி விட்டேன். நல்லா பொரிஞ்சு வந்துச்சு. இந்த எண்ணெயிலேயே வந்து காஷ்மீர் மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது வந்து நல்லா கலர் கொடுக்கும், அதுக்காக தான் போடுறது. இருந்தால் போட்டுக்கங்க, இல்லாட்டி பரவாயில்ல. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி ஊற்றிடலாங்க. இதுலேயே வந்து நம்ம கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் மிக்சியிலே வந்து தண்ணி ஊற்றி நான் ஊற்றிடுறேன். இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டேன். இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா பொடி போட்டுக்கலாங்க. மிளகாய்த்தூள் போட்டுக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கலாங்க. இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி விடலாம். பாருங்கள், மசாலாலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இது கூட வந்துங்க 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். பிடிக்காத தயிர் எடுத்துக்கோங்க, அது போட்டுடலாம். இந்த தயிர் வந்து போட்டோம்னா நல்லா க்ரீமியாக இருக்கும். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. போட்டு நல்லா கலந்து விடலாம். அடுத்தது இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விடுங்க. இதுக்கப்புறங்க ஒரு மூடி மட்டும் மூடிடலாங்க. 3-4 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டு. கிரேவி வந்து 2-3 நிமிஷம் கொதிச்சுதுங்க. நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்ச பன்னீர் போட்டுக்கலாங்க. இதுலேயே வந்துங்க ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சர்க்கரை போட்டுக்கலாம். இந்த பன்னீர் கிரேவிக்கெலாம் லைட்டாக சர்க்கரை போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. போட்டு 1 நிமிஷம் கலக்கி விட்டுலாம். நான் பன்னீர் போட்டுட்டோம் இல்லைங்களா, ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கிட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். நான் பன்னீர் போட்டு 2 நிமிஷம் கொதிக்கி விட்டேங்க. வெந்து வந்துடுச்சு நல்லா. இதுக்கப்புறம் வந்துங்க நம்ம கீரி வச்சு பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. இந்த பச்சை மிளகா போட்டால் தாபா ஸ்டைலில் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாங்க. வெந்தயக்கீரை பொடி. கஸ்தூரி மேத்தி போட்டால் தான் இந்த பன்னீர் கிரேவிக்கு அந்த மனம் டேஸ்ட்லாம் கொடுக்குங்க. பாருங்க, 1 நிமிஷம் கலந்து விட்டுட்டேன். இதுக்கப்புறம் வந்துங்க கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம் மேலே. போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. டேஸ்ட்டான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து வேற ஒரு பவுலில் மாற்றிடலாங்க. ஒரு தாபா ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு சப்பாத்திக்கு ரோட்டிக்கு நான்கெலாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்கள் இதே முறையில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
பிடிச்சிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க.